ஹலோ, வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாங்க. முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்காய் பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பறித்து சாம்பார் குழம்பு செய்தோம்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிடலாம். இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முருங்கைக்காவை. அப்புறம் அது கூட தேவையான கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு, இந்த பருப்பு, ஒரு 3 தக்காளி சேர்த்து விசில் விட்டுடுங்க, வேகட்டும். அதுக்கு இடையில பார்த்திங்களானாக்கா சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து மெதுவான கம்மியான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய், அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க லேசாக. வறுத்த பிறகு இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு, மசித்து எடுத்துக்கோங்க. கல் உப்பு போட்டால் சீக்கிரம் மசித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். வெங்காயம், முருங்கைக்காய் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய்ன்றதுனால முருங்கைக்காய் சேர்க்குறோம். அப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடுறோம், குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், வெந்தயம் இதை சேர்த்துருங்க. இதில் சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சு கொஞ்சம் போல் புளி தண்ணி சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டோம். இதை ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. முருங்கைக்காய் உடையாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு விசில். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய், கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடுங்க, கருவேப்பிலை போட்டுடுங்க, தாளித்து இதில் சேர்த்துருங்க சாம்பாரில். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்கலாம் இதில் டேஸ்டிக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். எங்கள் சேனலுக்கு கேபிசி வெற்றி கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூங்க.